ஐயப்பஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கே நாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் ஒரு அம்மையார் ரேணுகா சம் அப்படின்றவங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கமெண்ட் பண்ணவங்க, அண்ணா ஃபோன் எடுங்கண்ணா, நான் 2 லட்சம் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், ஃபோன் போட்டால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேணுகான்றவங்ககிட்ட நான் எந்த வித பணமும் வாங்கவே இல்லை. அவங்க யாருக்கு ரிப்ளை பண்ணுறதா சொல்லி இந்த மெசேஜ் போடுறதா சொல்லி எனக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட பக்கமாக எழுதியிருந்தாங்க. அவங்க என்னோடய கமெண்டில் போய் பாருங்கள். நான் வந்து எந்த மாதம் உள்ளே போனேன், எந்த மாதம் வெளியே வந்தேன், நான் எத்தனை மாதம் அது உள்ளே இருந்தேன், ஐஎஃப்எஸ்க்குள்ளே பணத்தை வாங்கிட்டு எத்தனை மாதம் அது உள்ளே இருந்தன்றது கூட அவங்களுக்கு எந்த வித புரிதலும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5 × 10 × 12 × போட்டு அவங்க மொத்தமாக ஒரு பாடம் மாதிரி எடுத்து ஒரு பக்கமாக எழுதி நமக்கு கிட்டத்தட்ட 5 கோடி, நீங்கள் மேலே 6 கோடி ரூபாய் 5.5 கோடி போட்டிங்கன்னா நீங்கள் 2 கோடி எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கிறீங்க. ஆல்ரெடி தயவு செஞ்சு எனக்கு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை என் பணம் மட்டும் திருப்பி கொடுத்துருங்கண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, நான் குழந்தைய வச்சு நான் டீச்சர் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு ரேணுகாசம் அப்படின்றவங்க அவங்க மெயில் ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக ரேணுகான்றவங்ககிட்ட எங்ககிட்ட பணம் கொடுக்கல. இன்னொன்று தப்பான கணக்கு போட்டு எங்களுக்கு நாங்கள் 5.5 கோடிக்கு மேலே வாங்கிட்டு தான் சொல்லி ஒரு பொய்யான ஒரு கமெண்ட் பண்ணி, ஆல்ரெடி அது தனசேகரோட ஆளாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா யாரோட ஆளோ பட் ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம பணம் வாங்கலை. நான் என் கஸ்டமருக்கே ஃபோன் அடித்தாங்கன்னா ஒரு ஃபோன் கூட தவறாமல் ஃபோன் எடுக்காமல் நான் நிறுத்த மாட்டேன். அதே போல் யூடியூப்பர் யாருன்னா ஃபோன் நம்பர் கேட்டால் கூட நான் என்னோடய நம்பர் அவங்களுக்கு கொடுத்து இன்னமும் நான் ஃபோன் அவங்களுக்கு அட்டன் பண்ணி அவங்க சம்மந்தமாக அவங்களோட நான் பணம் கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வழி ஏதாவது இருந்தால் சொல்ல முடியும். பட் என்கிட்ட பணமாக கொடுன்னு கேட்டால் என்னோட கஸ்டமரே நான் பண்ண தவறதுனால அவங்களாம் நடுத்தரில் கூட்டின்னு வந்து நிறுத்தினேன். அந்த கஷ்டம் என் ஆளுங்களுக்கே நான் பணம் திருப்பி கொடுக்க முடியாது. நான் கையிலாவா தனமாக என்னை ஒரு பொட்டை பையனாக ஆக்கி நிறுத்திட்டான். அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதன் கோபால் புள்ள தனசேகரன்ற பொட்டை பையன் என்னை பொட்டை பையனாக ஆக்கிட்டான். அந்த பொட்டை பையன் பின்னாடி போயிட்டு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கூட திருப்பி என்னால் சொல்ல முடியாத ஒரு பொட்டை பையனாக ஆக்கிட்டான் அந்த பொட்டை பாடு பையன். அதனால் நானே என்னோடய கஸ்டமருக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு 1.25 கோடி கடனில் இருக்கிறேன். இந்த அம்மையார் சொல்கிறாங்க 5.5 கோடிக்கு மேலே கொடுத்ததுக்கு போக நான் 2017 நான் அது உள்ள ஐஎஃப்எஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நான் எத்தனாம் மாதம் உள்ளே போனேன், எங்கிட்ட கேள்வி கொஷின் எழுப்பணும்ல. அவங்க கேள்வி கேட்குறதா இருந்தால் என் நம்பர் அவங்க என்ன பண்ணாங்க, அண்ணா ஃபோன் எடுங்கண்ணா, தயவு செஞ்சு ஃபோன் எடுங்கண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க முதல்ல எங்கிட்ட பணம் கொடுக்கவே இல்லை. அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது தப்பான நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி நாம் ஏற்கனவே ஆல்ரெடி நான் தவறான ஆள் தான், இவங்க இன்னுமே என் மேலே தவறான ஒரு கருத்து முன் வைக்க பார்க்குறாங்க. இது தவறான பேரை வாங்கி கொடுக்க, ஆல்ரெடி என் பேர் ரொம்ப தவறாகி போயிருக்குது. இவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் 5.5 கோடிக்கு மேலே பண்ணிட்டீங்க, நீங்கள் 2017 அது உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் போனதே 2011 தான்மா போனது. லாஸ்ட்டில் 2010 இல்லை 11 அந்தமாரி தான் கரெக்டான டேட்டு சொல்ல முடியும். ஆனால் நான் அது உள்ளே இருந்தது முழு மாதமாக 12 மாதம் அது உள்ளே இருந்தேன். முழு மாதம் 12 மாதம் பணமாக வாங்கியிருக்கேன். அதே போல் 12 மாதத்தில் நாம் வந்து பணத்தை 5 கோடி முதல் மாதமே தூக்கின்னு உள்ளே ஓடிஇல்லை. நம்ம 5 கோடியும் எவனாலே பெரிய பணக்காரனால முடியும். பட்டு நம்ம நடுத்தர ஏழை மக்களால் நாம் போய்ட்டு ஆல்ரெடி 1.5 கோடி கொடுத்து வச்சுருந்தோம், 1.5 கோடி 1 கோடி ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் சீட்டாக இருந்த பணம்லாம் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு எப்படி 3-4 மாதம் டைம் நமக்கு அவகாசம் தேவைப்பட்டிருக்கும். அப்படி தான் அதுக்கப்புறம் 12 மாதம் நடக்குதுன்னா நம்ம இந்த 4 மாதம் இந்த 1 கோடி உள்ளே போகிறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்து ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது இன்னும் ஒரு 1.5 கோடி 2.5 கோடிக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் இருக்கிற 6 மாதத்தில் தான் அந்த 3 கோடி கொடுத்துருப்போம். 3 கோடியில் அப்படியே உங்களுக்கு மொத்தம் திருப்பி கொடுத்துருக்க முடியுமா அந்த பொட்டை பையனால்? அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண்டு தான், கரெக்டாக 12 மாதம் தான். அது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது மக்கள். போனது போச்சு எல்லோரும் இதை பற்றி உங்களுக்கு புரிய வச்சோ தெளிவு வச்சு அந்த பலனும் கிடையாது. தவறான புரிதலோடு கமெண்ட் பண்ணாதீங்க. யாரோட மனநலம் எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ பணங்கள் அழிஞ்சு போய் அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நான் என் பின்னாடி இருந்த மக்கள்கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் அழிச்சதுனால என் சொத்துலாம் விற்று கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு 75% கிளியர் பண்ணியிருக்குன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் 25% இருக்குது, நம்மளோட கடன் இருக்குது. அதில் வந்து நான் வந்து 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தவங்களுக்குலாம் ஓரளவுக்கு 5 லட்சம் 20 லட்சம் கொடுத்துலாம் பண்ணிட்டோம். ஆனால் சீட்டாக கட்டி அந்த சீட்டு சம்மந்தமாக இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் பணமாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, வட்டிக்கு வாங்கினேன் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் நிப்பாட்டிட்டு ஒரு வெயிட்டான ஆளுங்க 2 பேர் மட்டும் 3 பேர் இருக்கிறாங்க. 55 லட்சம் ஒரு ஆள், 20 லட்சம் ஒரு ஆள், 15 லட்சம் ஒரு ஆள். இந்த 3 பேர் மட்டும்தான் மிகப்பெரிய வெயிட்டான ஒரு கடன். மிச்சம் எல்லா கடமே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படி இருக்கிற கடன் தான். அதை சம்பாரிச்சு கூட நம்மளால் கொடுத்துட முடியும். அதே போல் நாங்கள் இன்னொன்று அந்த அம்மையார் சொல்கிறாங்க, நாங்கள் எனக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு குரு அமைச்சார்,
ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு தொலைச்சா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தாங்க தேடணும். அதே போல் 1.5 கோடி கடனை வேறு எந்த வேலை செஞ்சும் உங்களால் ஒரு மயிர் கூட பிடுங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லி ஆகிப்போச்சு ஒருத்தர். அப்போ ஷேர் மார்க்கெட்டோட புரிதல் கொஞ்சம் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக அது உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி நீங்கள் கடனை கொடுக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னும் போது அதை தான் நாம் ஐயப்ப சொந்தங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறோம். அதில் இந்த அம்மையார் ரேணுகா சம்மன்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் 20,000 இருந்தால் போதும், ஒரு 20,000 ரூபாய் இருந்ததுன்னா 4,000த்துல 5,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சம்பாதிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா அப்போது 30 நாளைக்கு முன்னாங்க 1,20,000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம். அப்போ எனக்கு ப்ளீஸ்ண்ணா எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஏங்க நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். நாங்கள் அப்படியே சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் எங்களோட இருக்கிற கடன்காரனுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த ஐடியாவை நம்ம ஐயப்ப சொந்தங்களுக்கு இதுலேருந்து ஒரு சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐயப்ப சொந்தங்கள் எல்லாருக்கும் அந்த வழியை சொல்லி கொடுக்கத்தா முடியுமே தவிர பணத்தை எல்லாருக்கும் நாம் போய் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு பண்ணணுன்னா பண்ணலாம் தாராளமாக. அதில் கோடிக்கணக்கு பிறண்டு வருது, இல்லை அப்படியே உங்களால் அடக்க முடியாத பணம் கோடிக்கணக்கு கொட்டுதுன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து செய்வோம். கண்டிப்பாக நான் செய்வேன். என்னோட எண்ணம் அதாங்க. என் கடன்காரனை கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்எல்லாம் நீங்கள் இன்னும் எத்தனை பொறிக்கு பசங்கப்பட்ட எத்தனை பேர்கிட்ட போட்டிங்களோ 1 லட்சம் 2 லட்ச ரூபா இருந்தால் நான் கோடிக்கணக்கில் இந்த பணத்தை இதை உள்ளேருந்து வெளியே எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய படலாம். நீ எவங்கிட்டனா கடன் போட்டு பண்ணிக்கிட்டு எனக்கு அதை பற்றி எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் யாருக்கிட்டனா கொடுத்து வைங்க. ஆனால் நம்ம முதல்ல கடல்லேருந்து வெளியே வருமானதே கேள்விக்குறியாக இருக்குது நமக்கு. நீங்கள் யார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, எங்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு வழி தான் சொல்லி கொடுக்கணும்னு நாம் சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு கொடுத்துருங்கண்ணா ஒரு நாளைக்கு 2,000 அதாவது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், மார்க்கெட்டில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். எல்லா துறையிலையும் அதை அனுசரித்து டேலண்ட்டும் டெக்னிக்கலும் உங்களோட விருப்பம் இருந்து திறமை இருந்து உங்களோட அதனுடைய கல்வித்திறனோ அல்ல அறிவுத்திறனோ இருந்தால் உங்களுக்கு அது உள்ளே உட்காந்து அந்த வேலை செஞ்சு உங்களுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு வழி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத நெகட்டிவாக எந்த விஷயம் புரிதல் இல்லாமல் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நாங்கள் 1 வருஷம் தான் அது உள்ளே இருந்தோம். மார்க்கெட்டுன்ற அந்த ஐஎஃப்எஸ்லேருந்து 1 வருஷம் தான் அந்த பொறிக்கு பையன் நம்மளை உள்ளிட்டு போனால் காஞ்சிபுரத்து அந்த மதன கோபால் போல் தனசேகரன்ற புறம்போக்கு பையன் நம்மளை உள்ளிட்டு வந்து 1 வருஷம் தான் அது உள்ளே வச்சுருந்தான். 1 வருஷத்துலேயே நீங்கள் 7% தான் அவன் கொடுத்தான் முதல் முறையாக. அடுத்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு மாதம் தான் 10 ரூபா கொடுத்தான் அந்த புறம்போக்கு பையன். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்லையே 10 இன்ட்டுன்னு கணக்கு போட்டாங்க. 5 கோடி இன்ட்டு 10 12 மாதத்துக்கு ஆட்டு புட்டு அப்படின்ட்டாங்க கமெண்ட்டில். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எரியுது. இவங்களுக்கு என்னவோ ஏது எந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்க அவன் கண்டிப்பாக இவங்க இந்த அம்மையார் வந்து பணத்தை எவங்கிட்ட கொடுத்தாங்கன்னே தெரியாமல் நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க. என்கிட்ட ஒரு வழி கேட்டிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். பட்டு இது வந்து அவங்களோட அவங்க சைடு ஆளாக இருக்கணும். இது கண்டிப்பாக இந்த ரேணுகாசம்ன்றவங்க தனசேகர் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கணும். இல்லைன்னா அந்த மோகன் பக்கம் இல்லை நம்மளை மாதிரி ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து பணத்தை கொடுக்க முடியாது ஏதோ ஒரு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் தவறாக நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், ஃபோன் பண்ணுங்கம்மா, இந்தாம்மா என்னோடய செல் நம்பரு, தவறான புரிதலோடு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஆனால் என் நம்பருக்கு இது வரைக்கும் ஃபோனே பண்ணல. அவங்கள என்ன சொல்ல முடியும் பாருங்கள். அதனால் நீங்கள் ஐயப்ப சொந்தங்கள் எல்லோரும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம கோபமாக இருக்க சொல்ல அவனை ஆக்ரோஷமாக தேவடியாமல் அவனை கூட பேசுவான். ஆனால் அதுவே எனக்கு மனசு உறுத்தில் தான் இருக்குது. ஏன்னா என்னோடய கோபத்தை அவனை செருப்பு எடுத்து வச்சு மரத்தில் கட்டி வச்சு செருப்பு எடுத்து கை காலெலாம் வெட்டணும். எல்என்எஸ் சம்மந்தப்பட்ட அந்த தேவடியா மாமனுங்க எல்லாருமே வெட்டி அவ்வளோ அந்த கோபம் அப்போ கூட ஆறாது. அந்தளவுக்கு கோபம் இருந்தது. அதனால் அவனுக்கு அவ்வளோ அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் அதாவது நானாக இந்த யூடியூப்லேயாவது போட்டு இந்த கோபத்தை நம்மளால் அடைக்கிறோம், இந்த கோபத்தையாவது நம்ம தீர்த்துக்கிறோம். பட் மிச்சம் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவனை எப்படி பேசுவாங்க, இந்த எல்என்எஸ் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டா பெண்கள் எந்த வார்த்தையால் அவங்கள பேசுவாங்க, எந்த மனநிலையில் இருப்பாங்க, அவங்களோட கல்வி குழந்தைங்களோட எதிர்காலம், கணவரோட எதிர்காலம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கையை கடக்கணும். இறுதி காலத்தில் இருக்கிற அம்மையார்களாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சொந்தங்களாக இருந்தாலும் இவங்க எல்லாமே அந்த பணத்தை என்னோடய வாழ்க்கை இதுதான் என்னோட லட்சியமும் அதுதாங்க. 1.5 கோடி ரூபாய் பணத்தை வச்சுக்கின்னு நம்ம இன்னும் எனக்கு 3 பொண்ணு 2 பையன்.
5 பசங்க என்னோட குழந்தைங்க. அந்த பணத்தை 1.5 கோடி வச்சு தான் என் வாழ்க்கை எதிர்காலமே நம்ம கடக்கிறது தான் இந்த முயற்சி. அதெல்லாம் இந்த தெவடியா பையன் மதன கோபால் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தெவடியா பையன், அவன் ஒரே ஒரு ஆளால் லைஃப் 5 குழந்தைங்களோட லைஃபு டோட்டல் காலி. மொத்த கவர்மெண்ட்டில் படிக்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டோம். 1 வருஷம் 2 வருஷம் கவர்மெண்ட்டில் போட்டோம். அடுத்தது நாம் வந்து சம்பாதிக்கிற பணம் இனிமேல் கொண்டு நம்ம எந்த கடங்காரனுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, பட் என் குழந்தைங்க கண்டிப்பாக படித்து ஆகணுன்ற மாதிரி என்னோட அப்படி போயிடுச்சு. ஏன்னா நம்ம 75% கடனை கொடுத்துட்டோம். இனிமேல் கொண்டு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத குழந்தையோட கல்விக்கு போக, நம்ம சாப்பிட்றதுக்கு போக மிச்சம் பணம் எவ்வளோ இருக்குதோ அதை மொத்தமே கடனுக்கு தான் கொடுத்துக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 12ஆம் தேதி ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு 16,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி கூட ஒரு மாதம் தவறாமல் இன்றைக்கும் 16,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கடன் வந்து அவங்கக்கிட்ட சீட்டு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டோம். அவங்களுக்கு அந்த பதில் சொல்லணும். ஒருத்தனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 8,000 என்னால் அது 1 லட்சம் 2 லட்சம் இந்த கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலே 3 லட்சம் 5 லட்சம் கடன்காரன் இருக்கிறாங்க. எவனுக்கு 2 பேருக்கு இந்த 2 பேர் கொடுத்து முடிச்ச பிறகு தான் அடுத்து சின்ன கடன்காரன் 1 லட்சம் கடன்காரங்களை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிட்ட பெரிய கடைக்காரர் யார் இருக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் இருக்கிற கடன்காரெலாம் இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட போக முடியும். அதே போல் 20 லட்சம் 15 லட்சம் கொடுத்தவங்களாம் ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு வட்டியாக 5% கொடுக்க சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் 13 லட்சம் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என்ன கிடையாது. இப்போது சின்ன பிரச்சனையே இப்போ 5 பேருக்கு 5 லட்சம் இருக்குதுன்னா 5 பேர் ஒழிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஒரே ஆள் இப்போ அந்த 13 லட்சம் வச்சுக்கிறாங்கன்னா அவனை ஒரு ஆள் தள்ளுறதை விட இந்த 5 பேர் தள்ளுறது தான் பெரிய விஷயமா இருக்கிற சூழ்நிலை இப்போதைக்கு கடன்காரன் ஒழிக்கிற மாதிரி. அதனால் எங்களால் முடிஞ்சு கடனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது நம்ம ரேணுகாசம்ன்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கடனை எங்கே கொடுத்தீங்களோ அங்கே போய் தேடுங்க. பட் ஷேர் மார்க்கெட்டுன்னு மக்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்த பணத்தை இழந்தோம். நம்ம 6,000 கோடிக்கு மேலே எல்என்எஸ் நிறுவனத்தில் நம்ம பணத்தை ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி கொள்ளையடித்த தெவடியா பசங்களோட கிட்ட நம்ம அதே ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த பணத்தை நீங்கள் வெளியே எடுத்துக்கின்னு வர முடியுமே தவிர 6,000 கோடி அவனுக்கு எடுத்துக்கிட்டு போய் இப்போது காவல்துறை அரசாங்கத்துறை அதே போல் அவன் சொத்துலாம் குவிச்சு கோடிக்கணக்கில் பதுக்கி வச்ச பணம் இது எல்லாமே 1% மட்டுமே மார்க்கெட்டுக்கு போய் மிச்செல்லாம் இவனுக்கு பதுக்கி மக்களோட பணத்தை மொத்தமே விழுங்கிட்டானுங்க இவனுங்க அனைவரும் சேர்ந்து. அதனால் நீங்கள் இந்த பணத்தை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு வழியே நாம் ஒரு வழி காட்டுவோம். கண்டிப்பாக இறைவனோட கருணையினால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு நாளைக்கு நான் உங்களை யாரெல்லாம் யூடியூப் சம்மந்தமாக நீங்கள் போடுறீங்களோ அன்றைக்கி ப்ரூஃப் எடுத்து நான் செல்ஃபோன் அதிலே நம்ம ப்ரூஃப் எடுக்கிறோம், இல்லை யூடியூப்லேயே நம்ம வீடியோவே கூட போடுறோம். வீடியோ போடும்போது ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் 20,000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ இதிலேருந்து எடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது எங்கள் குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. கண்டிப்பாக நான் இதில் சக்ஸஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த வழி காட்டுவேன். வழி காட்டலை அப்படின்னா நம்மளோட இறைவன் அடி நம்ம கண்டிப்பாக சேர்ந்துடும். இறப்பு தான் அடுத்தது. இல்லைன்னா நான் கோழையாக இருந்துட்டு வெளியே தலை காட்ட முடியாமல் எதுவும் பண்ணாமல் என் உண்டு என் வேலை உண்டு, வீட்டில் சாப்பிட்றியா படுக்கிறியா தூங்குறியா அவ்வளோதான், வெளியே எந்த வேலைக்கும் போகவும் நான் கோழையாக வாழ்ந்துடுவேன். இனிமேல் கொண்டு எந்த வாழ்க்கை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் இறக்குற தருவாயில் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம இறக்குறோன்னு தலையை கடிச்சு முடிவு எடுத்துட்டுனா அவன் எங்கே இருக்கிறான்னு தேடி போய் அவன் வீடு ஏறி அவனை கழுத்தை வெட்டி போடுவேன். நான் எனக்கு என்ன இவன் தானே தப்பு பண்ணான், அவன் பொண்டாட்டி புள்ள அவன் பொண்ணு எல்லாம் அந்த பணத்தில் தான் குளிர் காஞ்சாங்க. கோடியாக பணத்தை எடுத்துமாட்டி இப்போ ராஜன் செட்டியும் நகை கடையிலும் போய் கோடி அப்படியே நகையாக வாங்கி குவிச்சான். பொதுமக்களோட பணத்தை அந்த பாவம் அவனை சும்மாவே விடாது. நம்ம அவனை வெட்டணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. கோவத்தில் நம்ம சொல்கிறோம் அந்த நாயை வெட்டி போட போகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் வெட்டணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. எப்படியாமா அவன் எங்கே இருந்தாலும் கடவுள் அவனை கண்டிப்பாக அவனுக்கு கூலி கொடுப்பான். அதனால தான் அவன் வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு விழாக்கிழமை ஒரு கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலாக சுற்றுவானுங்க. இவனுக்கு ஏன் கோயில் சுற்றுறானுங்க இப்போ தான் நமக்கு புரியுது. இப்போ நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோம், லைஃப் இனிமேல் இறைவன் இருந்தான். ஆனால் இவனுங்க பண்ண பாவத்தை கோயில் குளமாக சுத்தம் எங்கடாக்கிற புறம்போக்கு எப்படியா போயான்னு கேட்டோம்னா இந்த கோயிலுக்கு வரணும். அதை தான் நான் கேட்குறேன்டா. தனசேகருக்கு ஒரே இறுதியாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தனசேகர ஐஎஃப்எஸ் எல்என்எஸ் குரூப்புன்னு சேர்ந்து மொத்தமே பணத்தை கொள்ளை அடித்து கோடியாக சம்பாரித்து அது கடவுள் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இந்த 6,000 அதை கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள்கிட்டேருந்து 6,000 கோடி கொள்ளை அடிச்சிங்க இல்லையாடா. இனிமேல் போட்டு நீங்கள் மொத்தமே குடும்பத்தோடு போய் வேணுங்க. நீ செந்தில்குமார் இவனுக்கெல்லாம் போயிட்டு கோயிலாக ஐயப்பன் மலைக்கு போவான், 3 முறை போவான் தெவடியா மாவன். இந்த பண்டார வம்சத்துக்கே மிகப்பெரிய கேடு விளைவிச்ச அந்த தெவடியா மாவன் ஐயப்பன் கோயிலுக்கு 3 முறை போவான். நீ எத்தனை முறை போனாலும் அந்த ஐயப்பனுக்கு நல்ல கூலி கொடுப்பான்டா. கண்டிப்பாக போய்கினே இரு. எவ்வளோ பாவம்னா சேர்த்து போய்கினே இருறா. பண்டார வம்சத்துக்கே கேடு விளைவிச்சான். அதே போல் காஞ்சிபுரம் மண்
மிகப்பெரிய அரிமான திருத்தலம். அதில் வந்து நம்ம ஜெகன் நெமிலி சேர்ந்த ஜெகனு, அவன் தம்பி சண்முகம், அவனுடைய ஹரிதாஸ் என்றவன், அதே மின்மினி சரவணன், அதே போல் ஜெயவேல் என்றவன். அதிகமாக நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வருது. ஜெயவேல் என்ற ஒரு 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன்பளுக்கு தவிர அன்றைக்கி எஸ்கேப் ஆனது தான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆளே கிடையாது. அப்புறம் ஹரிதாஸ் என்ற ஒரு புறம்போக்கு போலீஸு கூட எந்த ஒரு அதிகாரி துறையில் அவன் போய் பதுங்கி இருக்கிறான். எவனாலுமே பிடிக்க முடியாது. கோடியாக பணத்தை கொடுத்து அவனை கிட்டத்தட்ட பதுக்கி வச்சுருக்கிறாங்க. அவன் அட்ரஸே கிடையாது இது வரைக்கும். அவனை பக்காவாக பதுக்கி வச்சுக்கிறான் அந்த தெவடி அம்மா. அவனுக்கு தெவடி அம்மாவனே பேர் வச்சிடலான்ற நான். பட் அவங்க அம்மாவெலாம் வந்து உண்மையாகவே இங்கே பாவத்தை பண்ணவே தாங்க இந்தமாரி ஜென்மத்தை பெற்று போட்டுருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், என்னோடய பேரில் ஒரு சொத்து இருக்குதான்னு வந்து நீங்கள் பாருங்கள். என் மனைவி பேரில் கூட சொத்து இருக்குதான்னு வந்து பாருங்கள். 12 பிளாட் வைத்தோம், ஒரு 2 வீடு அடமானம் போட்டோம், 2 எங்கள் மனைவி ஒரு எங்கள் அப்பா அம்மா பூர்வீக வீடு கூட அதை விற்க தயாராகிறோம். எங்கள் அண்ணன்ற ஒருத்த வந்து கையெழுத்து போடா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வாடகையில் போய் இருக்கிறேன்டான்ற. நான் கடனே தேவையில்லடா, கையெழுத்து போடுறான்றான். அவன் ஒரு தனிப்பக்க பிரச்சனை. எங்கள் அண்ணன் என் கூட பிறந்த ஒரு புறம்போக்கு பையன் எனக்குன்னு தனியாக வீட்டை அதுக்கு வந்து கையெழுத்து போட எங்கள் அம்மா போன வருஷம் இறந்துட்டாங்க. அதை எனக்கு கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மாவும் எனக்கு சேர்ந்து கொடுக்க வேண்டியது. அதில் இவன் வந்து கையெழுத்து போடாது இதை பிரச்சனை பண்ணிக்கிறான். இதுதான் இப்போ ஏற்கனவே என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி ஏமாத்துற பையன் கூட பிறந்தவன். ஏகப்பட்ட இதில் நம்ம ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதுபோல் இந்த இடத்தை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த வீடு இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பேசிட்டு, இது வந்து கடையோட பிளாட்டு. இது ஒரு 3 ரூம்பாக போட்டு கட்டி வச்சுருப்போம். இது இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2016 13லேயே 2015-16 கட்டின வீடுங்க இது. இந்த வீட்டோட பத்திரம் ஒருத்தர்கிட்ட மாட்டிங்குதுன்னா உங்களுக்கு சொன்னால் வந்து தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எல்லாரோட கஷ்டம் உங்களுக்கு வந்து ஓப்பனாக வந்து வெளியே தெரியாது, பார்க்கும்போது தான் தெரியும். என்ன நான் இதை உணர்ந்தேன், டக்குன்னு 25% தான் கடன் இருக்குது. அந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்காக நான் ஷேர் மார்க்கெட் உள்ளே போயிருக்கிறோம். கற்றுக் கொடுத்த புண்ணியம். ரொம்ப நல்ல குருநாதர் அவர். கற்றுக் கொடுக்கணுன்னு எனக்கு அந்த பணமும் கேட்கல. இது வரைக்கும் நம்ம இன்னும் அவர்கிட்ட அந்த கற்றுக் கொடுத்தோட பைசா கூட என்னால் கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். ஃபீஸ் 20,000 ரூபாய் தான் கேட்டார். நான் அவருக்கு ஆல்ரெடி நல்லபடியாக 30,000 ரூபா கிட்டத்தட்ட கேட்குறாங்க. ஆனால் பட் நம்ம இவர்கிட்ட 20,000 ரூபா கொடுங்க சார், நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னார். கண்டிப்பாக அவருக்கு ஃபீஸு கொடுத்துட்டேன்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலிமா நல்ல பணம் பண்ணிட்டோன்ட்டு உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் நல்லபடியாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பட் தவறான புரிதலோடு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும். எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எங்கள் கஸ்டமர் கிட்டத்தட்ட 17 பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களோட கடன் கொடுக்கறதுக்கு 17 பேர். அதுக்கப்புறம் காரோட கடன் இருக்குது. இவ்வளோ கடனை நம்ம கொடுத்துட்டு வெளியே வரணுன்னா எனக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்? இதுலேருந்து எப்படி நம்ம இந்த பணத்தை உருவாக்குவோம்? இதுதான் ஷேர் மார்க்கெட் விஷயத்துலேருந்து வெளியே வரணும். அப்படின்னா நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ 20,000 ரூபாய் கொண்டு உள்ளே போய் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு அது நஷ்டம் அதிகமாக வருது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். நான் அதிகமாக லாபம் வரும்போதுன்னு ஒரு நாள் நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் கம்பல்சரி இவ்வளோ எடுக்கலான்ற மாதிரி ஒரு சாலிடராக இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணும்போது அதில் ஒரு கிட்டத்தட்ட நானே பார்த்துருக்குறோம், அதை செஞ்சுருக்குறோம். நஷ்டத்தை தான் கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்கோமே தவிர லாபத்தை அதிகமாக பார்க்கல இது வரைக்கும் நாம். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போசிட்டான மனசு இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு கேமிங் மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் கேமிங் கிடையாது. அது தமிழக மக்களை கொஞ்சம் ஒரு சில ஆளுங்க எல்லாருக்குமே இது ஒரு கேமிங், இது ஒரு சூதாட்டம் தான் சொல்லி அப்படி தான் இந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாததுக்கு மக்களை பண்ணி வச்சுருக்குறாங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் ஸ்டாக்லையும் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்குது, இதில் ஃபியூச்சர் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு புரிதல் எல்லாம் படித்தவங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு திட்டமாக யாருக்காக இருந்தாலும் இது சொல்லி கொடுத்துட்டா கண்டிப்பாக அதை பிடிச்சிடுவாங்க அவங்க. நான் உங்களுக்கு எங்கள் குருநாதரோட மூலிமா அவருக்கு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் லெவலுக்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிதலோடு உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டுமே தான் அது உங்களுக்கு ஈஸியான அதிகமான அமௌண்ட்டு அதில் லாபம் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 2 நாளைக்கு ஒருத்தருக்கு இந்த கடனை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மினிமம் 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் இருந்து அதுலேருந்து நம்ம உட்காந்து செய்யும்போது தான் அதில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் போது அந்த ப்ராஃபிட் எடுத்து தான் உங்களுக்கு கடனை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். இப்போ 3 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னா இப்போ எங்ககிட்ட பணம் கிடையாது. கடன் ஆல்ரெடி நம்ம கடன்பட்ட இடத்துலையும் கேட்குறோம். ஏங்க இந்த மாதிரி ஏன்னா ஒரு கேட்கும்போது என்னால் அதெல்லாம் ஆகாதுங்க இதெல்லாம் ஆகாதுங்க அப்படின்றாங்க. சரி நம்ம ஏற்கனவே அது 5-10 தான் கேட்குறோம், பெருசாக கேட்கல. ஒரு 5-10 இருந்தால் கொடுங்க, இதெல்லாம் சேர்த்து இனிமேல் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குறோம். அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க என் கூட இருக்கிறவங்க. பட் நான் அதுக்கு ஒரு முறை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் எங்களால் 1000-2000 இல்லை சாப்பிட்றதுக்கே வயில்ன்ற மாதிரி எல்லாம் சாகிற மாதிரி
சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுதான் உண்மை. பட் நம்ம அவங்க பணத்தை நம்ம வாங்கி வச்சுக்கின்னு அவங்க எந்த சூழ்நிலை எந்த செஞ்சாலும் நம்ம அதுக்கு உண்டான பதில் சொல்லி தானே ஆகணும். அவங்க கடனை அவங்க கொடுக்கணும். அவங்க பட் நமக்கு பணம் கொடுக்கலன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது அந்த இடத்துல. ஏற்கனவே தான் இப்போ பாவம் கஷ்டத்தை தள்ளி வச்சுருக்குறோம் இல்லையா. அதனால் இவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தமும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அநேகமாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம், இது ஜூலை, ஆகஸ்ட் மாதம் போட்டு இது போன மாதமே ஜூன்லேயே நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே இது செய்ய வேண்டிய ஒரு காரணமாக கொண்டு வந்துட்டோம். டக்குன்னு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்துடுச்சு. டோட்டலாக நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் முதலேருந்து முதலீடு வைக்கணும். அதில் ஒரு முதலீடு வச்சோம், லாஸ் தான். ஒரு 20,000 வச்சு மறுபடியும் லாஸ் தான் ஆச்சு. மறுபடியும் ஒரு 25,000 30,000 வச்சு மறுபடியும் 25,000 லாஸ் தான் வந்தது. இப்போ அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு 20,000. இப்போ நம்ம இந்த 20,000 40,000 விட்டும் பார்த்தீங்க, 40,000 50,000 விட்டும் பாருங்கள். அதை கூட நான் என் பசங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, 2 மாதம் வண்டி டிவி கட்ட முடியாமல் இந்த பணத்தை எடுத்து இதில் போட்டு லாஸ் பண்ணிட்டோம். டிவி 2-3 மாதம் டைம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அதில் எடுத்து போட்டு இது கொத்து நிமித்தி பண்ணதுனால ஆல்ரெடி 40,000 நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 20,000 வச்சு இப்போ பொறுமையாக ஒரு வேலை கையில் எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த பொறுமையாக இருக்கிறதுல ஒரு 2,000 3,000 1000 1000 அது வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை. அப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு பெரிய லாபமாக எதிர்பார்த்தோம். பட் பெரிய லாபமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம். அது பெரிய லாபமாக இன்னும் பணம் கொட்டும் மார்க்கெட்டில் பெருசாக 20,000 வச்சுட்டு நம்ம 1 லட்சம் கொட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். பட் அப்படிலாம் கிடையாது. அதுக்கேற்ற ஒரு ப்ராஃபிட்டு திட்டமான ஒரு லெவல் வருதா, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி தான் பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறு துளி பெரு வெள்ளமாக அதை ஆக்கி ஒரு 20,000 இருக்குதா. பட் அடுத்து 1 லட்ச ரூபா உருவாகிட்டோம் அப்படின்னா, அந்த 1 லட்ச ரூபா உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ 1 லட்ச ரூபா உருவாக்கும் போது அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா அந்தமாரி ரேஞ்சுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ 10 ரூபா அப்படின்னா மார்க்கெட்டு வந்து ஒரு மாதத்தில் 20 நாள் தான் மார்க்கெட் செயல்படும். ஒரு ரூபா உருவாக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபானா அப்போ 20 நாளைக்கு 2 லட்ச ரூபான்ற ஒரு கணக்கு உங்களுக்கு வரும். ஆனால் அது லாபமும் வரும், நஷ்டமும் வரும். எல்லாமே நம்ம அதை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் போன உடனே நமக்கு அதில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கூட்டம் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறது கண்டிப்பாக தவறான ஒரு எண்ணத்தோடு போகக்கூடாது. நமக்கு சம்பாதிக்கிறதுன்ற ஒரு எண்ணம் குறிக்கோள் நம்மளோட கேபிட்டல் விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரொம்ப சாமர்த்தியமாக உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாருக்குமே சாத்தியம்தான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதனால் சக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறோம். நன்றிங்க.